தம்பி தம்பி ஆட்டோ வருமா? ஆட்டோ வருமாவா? வந்தா கூட்டிட்டு போமா. ஐயோ ஆட்டோ நான் ஊருக்கு போனோம், ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட போனோம். சரி சவாரிக்கு கேக்குறேன். சவாரிக்கு வர்றதுக்கு குதிரையா? ஐயோ என்ன லூசா போனா தம்பி. ஆட்டோ யாருது உண்டா வேற யாருதுனாவா? ஏன் ஆட்டோ தாம்மா. சரி நீ சவாரிக்கு தானே ஓட்டுற இல்ல உங்க வீட்டுக்கு ஓட்டுறியா? சவாரின்னு சொல்றியே, அது என்ன குதிரையான்னு கேக்குறேன். ஐயோ என்ன சொல்றது அப்ப என்னன்னு கேக்குறது. சரி ஆட்டோ வருமா? ஆட்டோ எப்படி வரும்? நான் ஓட்டினா தானே வரும், நான் ஓட்டாம எப்படி ஆட்டோ வரும்? என்ன சொல்றது அப்போ? சரி நான் காசு கொடுக்குறேன், நான் ஒரு இடத்துக்கு போனோம், அங்க கூட்டிட்டு போய் விட்டுறியா? அப்படி சொல்லு. ஆட்டோல நீ இப்ப ஸ்ரீபெரும்புதூர் போனா அது வரைக்கும் வாடகைக்கு ஆட்டோ வேணும். வாடகைக்கு ஆட்டோ வேணும். தெளிவா சொல்லு, படிச்ச பொம்பளை தானே நீ. சரி நான் படிச்சு முட்டாளாவே இருக்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட போனோம், எவ்வளவு ஆகுது ஆட்டோக்கு? ஸ்ரீபெரும்புதூரா? 650 ரூபா கொடு. நான் இங்க இருந்து சிவகங்கையே போயிட்டு வந்துருவேன் 650 ரூபாய்க்கு. அது உங்க அப்பா விட்டு ஆட்டோல தான் நீ போன சிவகங்கைக்கு? ஆட்டோல இல்ல, ட்ரெயின்ல அவ்வளவு பெரிய ட்ரெயின்லயே 600 ரூபாய் தான். இங்க இருக்கிற ஸ்ரீபெரும்புதூருக்கு 30 கிலோமீட்டர் போறதுக்கு 600 ரூபாய் கேக்குறேன். இங்க இருந்து கேஸே எனக்கு 250 ரூபா 300 ரூபா போயிடும் ஸ்ரீபெரும்புதூர் போறதுக்கு. கேஸே இல்லன்றாங்க. கேஸ் எப்படி உனக்கு மட்டும் இருக்குது? சிஎன்ஜிமா. சிஎன்ஜி கேஸா? அதெல்லாம் இருக்குதா? அதெல்லாம் இருக்குது. ஓஹோ, வீட்டுக்கு கேஸ் கொடுக்க மாட்டாங்க. பெட்ரோலே போட்டாலும் பெட்ரோல் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு பெட்ரோல் செலவாகும்? நீ பாட்டுக்கு சொல்ற அங்க இருந்து வரும்போது எம்டியா தான் வரணும். பெட்ரோல் நான் வண்டி வச்சிருக்கேன். ஸ்ரீபெரும்புதூர்ல கூட கூட சொல்ற 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு ரிட்டர்ன் இங்க வந்துருவேன். ஆமா. இப்ப ஸ்ரீபெரும்புதூர் போறதுக்கு கூப்பிடுறியா இல்ல போயிட்டு சுத்திட்டு வர்றதுக்கு கூப்பிடுறியா? எப்பா என்ன போணும்பா, போய் இறங்கி விட்டு வந்துரு. நீ டைம் பாஸ்க்கு ஆட்டோவா சுத்திட்டு வர்றதுக்கு? ஐயோ போயிட்டு வந்துறேங்கற. வர மாட்டேன்பா, என்ன கூட்டிட்டு போய் அங்க விட்டுரு. நான் இப்ப இங்க வரதுக்கு வந்தேன். எங்க ஏரியா காட்ட பிரச்சனை. போடா நீ வேற தூங்கிட்டு வந்தவன வந்து எழுப்பி விட்டு இது பண்றது. நீ வேற ஸ்ரீபெரும்புதூருக்கு போனோம் சொன்னேன்டா. 600 ரூபாய் கேக்குறாரு, 650 ரூபாய் கேக்குறாரு. இங்க இருந்து திருச்செந்தூர் போறதுக்கு ட்ரெயின்ல ஏதோ 600. இங்க வா, இங்க வா. சரியா? இந்த மாதிரி பொழப்பலாம் எனக்கு வேணும். அப்ப போ அந்த பக்கம். என்னடா சொன்னா? 800 ரூபாய் வாங்கிக்கலாம், உனக்கு 200 ரூபாய் தரேன் அப்படின்றாரு. என் பசங்கள்ட்ட எல்லாம் காசை குத்தி ஏமாத்த முடியாது. இதெல்லாம் என் பசங்க அதுங்களா? ஆமா. ஏய் வாங்கடா, என்னன்னு கேளுடா. ஏய் வாங்கடா. வேற ஏதோ போய் ஆட்டோ பாத்து தேவலாம் பேசுறான் பாரு, வந்து என்னன்னு கேளு. வண்டி என்ன போணும்? சின்ன பசங்கள வச்சு மிரட்டறியா நீ? ஆமாடா. நான் மிரட்டலாம் கிடையாது. என்ன கூட்டிட்டு போய் ஸ்ரீபெரும்புதூர்ல 150 ரூபாய் வாங்கிக்கோ. 150 ரூபாயா? ஆமா. 150 ரூபாய்க்கு வராது, கிளம்பி இடத்தை காலி பண்ணு. அதெல்லாம் முடியாது, நான் உட்கார போறேன் ஆட்டோல. உட்காருடா. நீ நான் வந்து பாத்துக்கறேன். ஆட்டோ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போமா அங்க. நீ உட்காருடா. டைம் ஆகுது பா, எனக்கு மணி ஆகுது, சீக்கிரமா போணும் பா. ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்களா? ஃப்ரீ பஸ்ல போக வேண்டியதானே? ஆட்டோல தான் போனா அது லேட் ஆகும், நான் அதெல்லாம் போக முடியாது. போ நீ 150 ரூபாய் கூட நீயே வச்சுக்க, பிரியாணி சாப்பிட்டுக்க. உனக்கு வேணா எடுக்க வேணாம். 200 ரூபாய் கொடுத்தலாமாடா? 200 ரூபாய். 200 ரூபாய் வேணா, ஒண்ணு வேணா. 650 ரூபாய் சொன்னேன், உனக்காக 550 ரூபாய் 100 ரூபாய் குறைச்சுக்கிறேன். அது கம்மி கிடையாது. என்னடா இவ்வளவு காசுல சொல்றாங்க? காசு அவ்வளவு இல்லையே பையன்ட்ட. இல்லனா ஃப்ரீ பஸ்ல போமா. என்கிட்ட எதுக்குமா கேக்குற? போமா. நான் போமா நீ இருக்கற ஓவரா பண்ற. என் வீட்டு வாசல்ல தான் ஆட்டோ விட்டுருக்கா, தெரியுமா உனக்கு? வீட்டு வாசல்ல ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, என் வீடு இது வாசல். கார்ப்பரேஷன் ரோட்ல விட்டுருக்கேன். வாடகையே எனக்கு மாசத்துக்கு கார்ப்பரேஷன் ரோட்ல விட்டுருக்கேன். நான் ஒண்ணும் ஓவர்டேக் போறியா இல்லையா? அங்கிட்டு வாடகையே எனக்கு நீ 5000 கொடுக்கணும். நான் போனா போது பாவம் சொல்லிட்டு ஆட்டோ கம்முன்னு இருந்தா ஓவரா ஆடுற நீ. ஓவராலாம் ஆட கிடையாது. போமா பேசாம கத்தாதுக்கா. தூங்குறவன வந்து எழுப்பி விட்டு ஓவரா பேசிட்டு. பாவனா அக்கா ஒரு அர்ஜென்ட்னு போமா. பாவனா நீயே வேற ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விடுற. போடா இங்க வந்து ஏன்டா இது பண்ணிருக்கீங்க? ஃப்ரீ பஸ்ல கொண்டு ஏத்தி விடுற. இடம் யாருது? நீ வர இந்த சைக்கிள் உங்க அக்கா முன்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா. எது என்ன சைக்கிள்? இது கூட்டி போ. ஏன் அந்த சைக்கிள் உங்க அக்கா இங்க இருந்து ஓட்டிட்டு போ சொல்லுங்க. சைக்கிள்ல போ. அந்த சைக்கிள்ல போ. சைக்கிள்லாம் உடைஞ்சிரும்பா. அப்ப நடந்து போ. என்ன நான் ஆட்டோ தான் வேணும். எனக்கு ஆட்டோ தான் வேணும். அதெல்லாம் முடியாது. 1000 ரூபாய் கொடுத்தா நான் வர மாட்டேன். நீ பேச வர முடியாது. சவாரி ஓடுறதுன்னா குதிரையா? சவாரிங்கற ஆட்டோ சொல்லுவீங்க. நான் சொல்லுவீங்க குதிரை தான்வீங்களா? சவாரி குதிரையா? சவாரி என்ன சொல்லுவீங்க நீங்க அப்பா? போமா ஆட்டோல இல்லம்மா, கிளம்பு. இடத்தை காலி பண்ணுமா. நான் கேளுக்கா வந்து நின்னு பாத்து நிக்கிற வேடிக்கை. இங்க இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் பாத்துக்க 650 ரூபாய் கேக்குறான். இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா வாங்கு, இல்லாதவங்க பார்த்து ஓட்டு. அதுதான் மனுஷன் ஸ்ரீபெரும்பு உனக்கு தெரியும். ஏற்கனவே போரு அது பெரிய பெரிய பணக்காரனா யாரு வாங்கு, சின்னவங்க இல்லாதவங்க மனசு இறக்க பணக்காரன் தான் 1000 ரூபாய் கேட்டிருப்பேம்மா.
ஆட்டோக்காரன் எதுக்கு இறக்க முடியல மனசுக்காரன் சொல்லிக்கிறான். அப்படி போடு சூப்பர் காணி அதுக்காக நீ பேசுறியா நீ? அது தலைவர் சொல்லிருக்காருமா. என் வீட்டு வாசல்ல ஆட்டோல வண்டி வந்து நிறுத்துற. இறக்க முடியல நீ வண்டி தலைவர் ஏறு. சொல்லிருக்காரு. வண்டியை first. முதல்ல வண்டியை ஏறு ஏறு. வண்டியை எடுப்பா இந்தா ஏத்து, இல்ல, வெளிய கிளம்பியா, கிளம்பியா. போயா. அண்ணா, battery வாடி. சவாரி போற இடம்க்கா. இருடா அக்கா பேசுறாங்க ஒரு 5 நிமிஷம் நாங்க தந்து போனோம்னா ஃப்ரீயா போய் இறங்கிடுவோம். அர்ஜென்ட்டுக்கோசம் ஒன்னும் நான் வந்தோம். இல்ல நாங்க தலையை தோண்டி கெஞ்சதுக்கா எடுக்க முடியாதுமா. முடியாதுன்னா உன் ஆட்டோ வெடி எங்க இடத்துல இருந்து கண்ணாடிய பாத்து நான் வருது. நீ என்ன வேணா பண்ணிக்க. வச்சிடலாமா போறாங்க. அப்பனா சவாரி கூட்டிட்டு போ சவாரி எல்லாம் கூட்டு போக முடியாது. இல்ல கண்ணாடி கொஞ்சம் ஆட்டோல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. என்ன ரொம்ப குழந்தை குட்டிலாம் வந்துட்டோம். உன்னை நம்பி வந்துட்டு அந்த குழந்தைங்க தம்பி 200 ரூபாய் வாங்கிக்கோ 50 ரூபாய் எல்லாம் தர முடியாதுமா. வாங்கி தரேன் போற வேலை ஏத்தி போற வழிய டீ வாங்கி தரேன் பாருண்ணே. டீ வாங்கி தரேன் ஏத்துப்பா. என்னண்ணே? போயா. நாங்க வேணா தள்ளு வேண்டியத சுண்டு வைக்கணும் அது வாங்கி தரேன் வாப்பா. சீக்கிரம் போலாம். இறங்கிட்டு போ. வா. போற அந்த அம்மா தீவிரமுதங்க நீ போற வழியில இறக்கி விட்டு போறான். அதுக்கு 2 பாட்டு வாங்குறதுக்கா போய் என்கிட்ட ஒன்ட்ட வந்து கேட்டேன் பாரு மனுஷனா நீ. ஏம்பா ஏத்து போற வழியில இறக்கி விட்டு போ சொல்றியா? நீ வேலைய பாத்துக்கினே வந்துட்டாரு. பாதி தூரம் போயிருக்கலாம். ஏம்பா கேட்டுக்கற? போயிட்டு முடிஞ்சிரும். ஏம்மா ஏன் நிலைமை புரிஞ்சுமா? எனக்கு குடும்பம் புள்ள குடி இருக்குமா. நான் எனக்கு கட்டுப்படி ஆகணுமா? அதெல்லாம் முடியாதுமா. நீ இன்னும் போலையா? நீ போ ஃப்ரீ பஸ்ல போ. ஏத்து நான் வரேன். நான் அக்கா வாக்கா உட்காருக்கா. அக்கா வாக்கா. டேய் எல்லாரும் ஏறுங்கடா. ஏறுங்க எல்லாரும் ஏறு. ஆமா ஏறு. சரிடா போற வழியில உங்களை இறக்கிட்டு உங்க அக்கா மட்டும் நான் கூட்டி போயிடுறேன்டா. டேய் ஐயோ இறங்குங்கடா டேய் இவன் எங்கனா கூட்டி போயிட்டு வந்துடா. வாடா போயிடலாம். ஆட்டோ வேணா இது எதுவும் வேணா. நான் பஸ்லயே போயிட்டு வந்துறேன். அந்த பயம் இருக்கணும். வாக்கா நம்ம போலாம். நம்ம பஸ்லயே போயிட்டு வந்துறலாம். வாக்கா. ஃப்ரீ பஸ் அழகா இருக்குது. ஃப்ரீ பஸ்லயே நாங்க போக போய்க்கிறோம். வேண்டியதானே. அப்புறம் இங்க வாய் அடிக்கிற வாயை பாரு. தெற்கே வடக்கே நீண்டு போறோம். ஆளுகளை மண்டைகளை நல்லா வாயை பாரு. அம்மா இந்த மீன் வாயை பழக்கிற மாதிரி அப்படியே பழக்கிற. வந்துடாது இந்த பக்கம் நாளை பின்ன. ஏறு போடு நீ. ஏய் ஓமாங்கிட்டு